ரெண்டாம் அதிபதி வலுவா இருக்கறனால குடும்பத்துக்கான தனவரவு பணவரல எந்த குறையும் இருக்காது. சனி போய் 7ல உட்காந்து உங்களையே பாக்குறது, எல்லாருடைய பார்வையும் உங்க மேல விழ போகுது. எல்லாமே நல்லதா நடக்குது, பணம் வருமா வரும். அந்த வகையில கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா கெத்தா இருக்க போறீங்க. பிரம்மாண்டமான ஒரு நகர்வு நடக்கிறது. உங்களுக்கு மீதான ஒரு மதிப்பு மரியாதை உயரப்போகிறது. உங்களுக்காட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்க செய்ய சொல்ல போறாங்க. உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா மாத பலன்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்து கொண்டே வருகிறோம். உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மார்ச் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் நிகழ காத்திருக்கிறது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நிறைய விஷயம்லாம் நடக்குதாமே. வாக்கிய பஞ்சாங்க அப்படி 6ஆம் தேதி சனி தன்னுடைய நகர்வை கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு நகர்த்தி அமரப்போகிறார். ஓகே, சோ இந்த மாத கிரக அடிப்படை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் போன மாசமே சொன்னேன், எல்லா கிரகமும் கொஞ்சம் ராகுவின் பிடிக்குள் இருக்கக்கூடிய தன்மையை தான் இந்த மாதம் பறக்குது, அதனால கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆல்மோஸ்ட் நிறைய ஆமாமன்லாம் போட்டீங்க. இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, அப்பா அடி அப்படின்னு முதல்ல என்ன விட்டுருங்கப்பா, போதும், இந்த சுக்கிரன் காம்பினேஷன் தொல்லை தாங்க முடியல, எவ்வளவுதான் ஆசையை கட் பண்றது, பாய், நான் என் உச்சத்தை நோக்கி போறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி சுக்கிரன் மாத ஆரம்பத்திலேயே, அதாவது 2-3 தேதியிலேயே கடந்து மீனத்தை நோக்கி பயணப்பட போறார். சுக்கிரன் உச்ச சுக்கிரனா இருக்க போறார். அதுவே எல்லாருக்குமே ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா அமைய காத்திருக்கிறது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 14ஆம் தேதிக்கு மேல சூரியனும் என்ன பண்ண போறாரு அப்படின்னா மீன வீட்டை நோக்கி டிராவல் பண்ண போறாரு. பங்குனி மாதம் ஆரம்பிக்க போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 28, 29, 30 வருடங்களுக்கு அப்புறமா நிகழக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வு சூரியன் சனியுடைய இந்த மீன விட்டு சேர்க்கை. திரும்ப இந்த மாதிரி அமையறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 22 தேதிக்கு அப்புறம் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி செவ்வாயும் தன்னுடைய ஆளுமையை கும்ப வீட்டுல இருந்து அப்படியே மீன வீட்டுக்குள்ள செலுத்த ஆரம்பிக்கிறாரு. நீ வந்துட்டா எனக்கு என்ன வேலை, என்னோட உச்ச வீட்டுல நீ இருக்கலாம், உன் வீட்டுல நான் இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி சுக்கிரன் என்ன பண்றாரு, பாய் சொல்லிட்டு மேஷ வீட்டை நோக்கி நகர போகிறார். இந்த மாதிரியான ஒரு அமைப்போட இந்த கிரக பயிற்சி என்பது இந்த மாதம் நிகழ காத்திருக்கிறது. ஓகே, அஸ்யூஷுவல் சந்திரன் என்ற என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை தொடர கடகத்திலிருந்து சந்திரனுடைய நகர்வு என்பது இந்த மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதுவே ஒரு செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே கொடுக்கும். தன்னோட வீட்டுல இருந்து நம்ம கிளம்பும்போது எப்படி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரி சந்திரன் கடக வீட்டிலிருந்து தன்னுடைய பயிற்சியை தொடங்க போகிறார். எப்பயும் போல காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்டுல கேதுவும் 11ஆம் வீட்டில் ராகுவும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த மாதம் மார்ச் மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் நிகழப் போகிறது, என்னதான் நடக்க போகுது அப்படின்னா, 2ஆம் அதிபதி உச்சமாயிருக்காரு. வேற என்ன வேணும், காசு பணம் மணி துட்டு இப்படிதான் ஆக போகுது. ஸோ 2ஆம் அதிபதி அதுவும் தனக்கு ரொம்ப பிடிச்ச சனியோடு சேர்ந்து உச்சமாயிருக்காரு. சனி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் அப்படியே 14 தேதிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 12ஆம் வீட்டு அதிபதியும் போய் உட்கார போறாரு. 2-12 இயங்கும் போது தான் நீங்க உங்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நேரம் நான் சொல்லியிருக்கேன். உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம்னா அந்த 2-12 இருக்கும்போது தான் நிகழும். அது பக்கத்துல ஏதாவது கிரகம் இருக்கும்போது, அது நல்ல கிரகமா இருக்கும்போது உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். இது இயல்பா இருக்கக்கூடிய ஜோதிட விதி. அந்த வகையில கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன ஆக போகுதுன்னா கெத்தா இருக்க போறீங்கப்பா. எப்ப கெத்து வரும், எல்லாம் கிடைச்சாதான் வரும். 2ஆம் இடம் பேச்சிலே ஒரு மாதிரி திமிரு, ஒரு கர்வம், ஒரு ஆணவம் எல்லாம் வரும். ஆனா அங்கிருந்து சனி ஸ்வயங்னு 7ஆம் பார்வை அவங்களதான் பாக்குறான்றத மறந்துடாதீங்க. சனியுடைய பார்வை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணும், கொஞ்சம் டிலே பண்ண வைக்கும். என்ன சொன்ன செய்யலையே அப்படின்ற மாதிரி சில பேர் உங்களை பிளேம் பண்றதுக்கான நேரமா இருக்கு. அதனால கொஞ்சம் பேச்சுல கவனம் தேவை, செயல்ல நிதானமா இருக்க வேண்டிய காலகட்டம். 2ஆம் அதிபதி வலுவா இருக்கறனால குடும்பத்துக்கான தனவரவு பணவரல எந்த குறையும் இருக்காது. ஆனா பேச்சுல மட்டும் நீங்க கவனமாக இல்லாவிட்டால் எல்லாம் தெரியுன்ற மாதிரி கொஞ்சம் பேசுனீங்க, எடுத்துரிஞ்சு பேசுனீங்கன்னா சனி தன்னோட வேலையை செவ்வடை காட்டுவார். ஏன்னா ராசிநாதன் வேற வக்கரமா இருக்காரு சாமி. எப்பயுமே சொல்ற மாதிரி எல்லா கிரகமுமே நல்லா இருந்தாலும் என்னதான் வெளியில போய் 100 விதமா சாப்பிட்டாலும் அம்மா சாப்பிட்ற மாதிரி வராதுல்ல, அம்மா கையில சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரி கொஞ்சம் ராசிநாதன் வக்கரமாயிருக்காருன்ற போது கொஞ்சம் நமக்கே சில விஷயம் திடீர்னு பண்றது கரெக்டுன்னு தோணும், திடீர்னு பண்றது தப்புன்னு தோணும். நம்ம சரியா தான் போறோமா, நான் சரியா தான் பேசுறேன் இந்த வடிவில் படத்தில் நாட்டாம கேட்கற மாதிரி நம்மள நாமே 100 தடவை கேட்டுட்டு உட்காந்துருப்போம். கண்ணுக்கு தெரியும், கைக்கு வரும்போது சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளை சனி உருவாக்குவார். ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு நான் ரொம்ப சுகர் கோட்லாம் கொடுத்து சொல்ல வேணாம். ஏன்னா 2026 உட்காந்து 2035 என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய அதிபுத்திசாலிகள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொலைநோக்கு பார்வை யாருக்கு இருக்கா 12 ராசியில கன்னிக்கு மட்டும்தான் உண்டு. கலைகளின் அரசியல் கண்ணினாலே காலத்தை உணரக்கூடியவர்கள். இதுதான் நடக்கும்ன்ற கிளாரிட்டியோட இருப்பாங்க.
பேராசன்றதெல்லாம் சுத்தமா இருக்காது. எதை யதார்த்தமோ அதை புரிந்து கொண்டு வாழ்வியலை நகர்த்தக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா ராகுவோட அமைப்பு, ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராசிநாதன் 2 விதத்துல இயங்கும். ஒண்ணு ஹெல்த் ரீதியான சில பிரச்சனையை கொடுக்கும், இல்லையா பண ரீதியில ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு போய் நிப்பாட்டும். 2மே நடக்கும் இந்த தடவை. ஏன்னா ஒரு பிளான்ட் எல்லா பக்கமுமே கொடுக்குன்ற போது கண்டிப்பா உங்களை அடுத்த கட்டத்திற்கான வாழ்வியல் நகர்வுக்கு கொண்டு போய் கொடுக்கும். உங்களுக்கான பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்குங்க. ஆல்மோஸ்ட் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாயிருக்காருங்க. வேற என்ன சாமி வேணும்? எல்லாமே நல்லதா நடக்கும் போகுது. இதுவரைக்கும் எதிர்பார்த்த பண வரவு வரும். ஆனா இந்த சனியுடைய பார்வை, இந்த ராகுவுடைய கன்ஜெக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னா உங்க கூட தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா உங்களுக்கே எதிராக போய் போட்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க. அவங்ககிட்ட கவனமா இருக்கும். ஒரு 4 பேர் லிஸ்ட்ல உங்க பேர் வருது அப்படின்னா உங்ககிட்ட சொல்றேன்ட்டு அந்த பக்கம் போய் எதுக்கு இவங்களை எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்க மீதான நீங்க ஒரு வேலைக்கு ஒரு அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும் முதல் விஷயம். இல்ல அவங்களே போயிட்டு அதை கெடுத்து விட்டுருவாங்க. அதனால நட்புகள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களை வேலை செய்ய சொல்லிட்டு அவங்க குளிர் காய்ச்சிருவாங்க அதுல. ஏன்னா இதெல்லாம் வேலை சனி செவ்வனே பண்ணுவார். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நான் மனமா எந்த பொய்யும் போட்டும் சொல்லாம நேர்மையா சொல்லணும்னா கொஞ்சம் கூட இருக்கிறவங்க விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்களை ஆட்டை போடுறதுக்கு ஆட்கள் வர போறாங்கன்றதுல தெளிவா இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து உழைச்சும் பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். கவனம். ஏன்னா ராகு அந்த வேலையை செவ்வனே செய்வார். ஏன்னா 6ஆம் இடத்துல வர போய் உட்கார்ந்துருக்காரு. சரியா? அதுல 7ஆம் இடத்துல இத்தனை கிரகம், 12ஆம் அதிபதி போய் 7ல உட்கார்ந்துருக்கிறது, 2ஆம் வீட்டு அதிபதி போய் 7ல உட்கார்ந்துருக்கிறது, சனி போய் 7ல உட்காந்து உங்களையே பார்க்கறது, எல்லாருடைய பார்வையும் உங்க மேல விழப்போகுது. எல்லாமே நல்லது நடக்குது. பணம் வருமா? வரும். அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னா மூத்த பெண் குழந்தை, அக்கா, தோழி, அத்தை, இதெல்லாம் இவர்கள் மூலமாக சில சங்கடங்களும் இல்ல சந்தோஷங்களும் வரும். அது சங்கடம் வருமா சந்தோஷம் வருமான்ற உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்யப்படுது. உங்களோட சுக்கிரன் எங்க இருக்கான்றதை பொறுத்து. பட் ஸ்டில் இந்த இம்பாக்ட் இயங்க போகுது. வீட்டுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குன்ற நம்ம ஒண்ணு சொல்லுவோம், வீட்டுல இருக்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்கும். அது நம்ம தப்பும் கிடையாது, அவங்க தப்பும் கிடையாது, சனியோட தப்பு தான். சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்ப நீங்க என்னதான் பேசினாலுமே ஆர்குமெண்ட்டுக்குனே சில விஷயத்த அவங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற அறிவாளி மாதிரி பேசுவாங்க எய்த்தாப்புல இருக்கிறவங்க. அப்ப என்ன பண்ணும்? ஆமாப்பா நீ தான்ப்பா அறிவாளின்ட்டு போயிடணும். கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்ற ஒரே அட்வைஸ் என்னன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், எவனாவது ஒருத்தன் பேசினானா உனக்கு தான்ப்பா தெரியும்ட்டு போயிடுங்க. வாயே திறக்காதீங்க. இவங்கிட்ட உட்காந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நம்மளுக்கு திறமை கிடையாது, தெம்பு இல்லை. ஏன்னா அவனை இயக்குறது நம்ம இல்லை, சனியோட போய் போராட முடியுமா? முடியாது. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கிறது பெட்டர். நிறைய நன்மைகள் வரக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில் அபரிவிதமான முயற்சி பிரம்மாண்டமா இருக்கும். திடீர்னு ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். இந்த 7ஆம் இடம் நெகட்டிவ் மட்டுமா? பாசிட்டிவும் இயங்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்ந்து இயங்க போகுது. 12ஆம் இடம் இயங்க போகுது. இன்வெஸ்ட்மெண்ட், 12ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துட்டு 7ஆம் பார்வையை உங்களை பார்க்கறாரு. வேற என்ன வேணும்? அங்க போய் உட்காந்து அவருடைய பார்வையும் ஆல்மோஸ்ட் உங்களை தான் பார்ப்பாரு. சுக்கிரனுடைய பார்வையும் உங்க மேலதான் விழப்போகுது. நிறைய பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். பெண் தோழிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை அக்கான்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் உங்களை தங்கச்சின்னு அவங்க மூலமா, நீங்க தங்கச்சின்னு சொல்றவங்க கிட்ட கவனமா இருக்கும். உங்களை தங்கச்சின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கவனமா இருக்கு. அதெல்லாம் புதனோட காரகத்துவம். உங்களை அக்கான்னு சொல்றவங்க கொஞ்சம் நம்பி செய்யலாம் சில விஷயங்களை. அவர்கள் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கும். நிறைய நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். வீட்டுல 10ஆம் இடம் மாமியாருடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனத்துல பாத்துக்கணும். தந்தை வழி உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் வந்துட்டு போகலாம். அதனால அந்த இடத்துல மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம். ஸோ இதெல்லாம் கவனம். எது பாசிட்டிவா இருக்க போகுது? முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்க போகுது. பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்க போகிறது. இது வரைக்கும் பார்க்காத விவிஐபியை பார்க்க போறீங்க. பிரம்மாண்டமான ஒரு நகர்வு நடக்கிறது. உங்களுக்கு மீதான ஒரு மதிப்பு மரியாதை உயரப்போகிறது. உங்களுக்காட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து நீங்க செய்ய சொல்ல போறாங்க. பிஸியா இருவீங்கப்பா, நேரம் இருக்காது. கன்னிராசிக்காரங்க பிஸியா இருந்தது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, வீட்டுல இருக்கவங்களுக்கும் எனக்கும் தான் சந்தோஷம். அந்த அளவுக்கு பிஸி ஆயிடுவீங்க. இந்த தடவை நிறைய இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் வச்சு 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 ஏமாந்து போயிருப்பீங்க. இனிமே அதெல்லாம் கம்மியாகி அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இடமாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் நிகழ்ந்தே தீரும். நிகழணும்னு போட்டு மனசை அரிக்கும். ஒருவேளை உங்க சுயஜாதகம் நல்லா இருக்குன்னா அது நடக்கும். இல்லாட்டி மனசுக்குள்ள போட்டு அது பண்ணலாம் இது பண்ணலாம், நிறைய வீடு பார்க்கறது, வாகனம் பார்க்கறது, அதை பண்றது இதை பண்றது, பிள்ளைங்களை வேற ஸ்கூல் மாத்துறது, இல்ல பிள்ளைங்களுக்கு வேற காலேஜ் மாத்த, ஏதோ ஒரு இடமாற்றம் நிகழப்போகுது. 5ஆம் வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு பார்வை செலுத்த போறார். 5ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துட்டு உங்களுக்கு பார்வை கொடுக்க போறார். ஸோ அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். 5ஆம் வீட்டு அதிபதி 7ஓட இணையதுல கொஞ்சம் காதல் அதிகரிக்கும்.
நிறைய காதல் திருமணம், காதலுக்கான வாய்ப்பு. ஆனால் சனி வேற இருக்கானா அடுத்தவர்கள் மீதான காதலை உருவாக்கி கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல மட்டும். ஸோ கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எல்லாருக்கும் பிடிச்ச செல்ல பிள்ளையா மாற போறீங்க. இது வரைக்கும் ஏதாவது சொல்லிட்டு இருந்தா கூட இனிமேல் உங்களை மாதிரி உண்டான்னு உங்களுடைய பெயர் புகழ் அடைய போகுது. நிறைய பேர் குட்டிக்கு சுற்றி ஒரு கூட்டமாக இருக்க போகிறாங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் வருவாங்க. இல்லை நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை சுற்றி போவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பண்ணது கரெக்டாக தப்பான்ற மாதிரி டைலம் ஓடிட்டே இருக்கும். ஆனால் 10ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைந்தப்பறம் 10ல் குரு பதவி போகுமா இல்லை பதவி மாற்றம் நிகழும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு வேலைக்கு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா குரு 10ல் இருந்துட்டு அந்த மாதிரியான விஷயத்தை உங்களை தூண்டுவார். சோறு போடுறதை விட்டுட்டு வேற ஏதாவது போய் பண்ணலாமா? ஒன்னாங்களால் 2 பேர் என்ன 4 வேலை கூட மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் எல்லாம் பெரிய ஆட்கள், நான் சொல்லி தெரியணுமா என்ன? சுனாமிலே ஸ்விம்மிங் அடிக்கிற ஆள் தான் கன்னிராசிக்காரங்க. அந்த அது வேற என்ன டயர் போட்டால் அடிக்க முடியும்னு தெரிஞ்சுட்டு அடிப்பீங்க. அவ்வளோ அதிபுத்திசாலி. அதனால இந்த தடவை கொஞ்சம் எமோஷனலாக முடிவு எடுக்காதீங்க. ஸோ இந்த தடவை ஒரு தோழியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ், எமோஷனல் கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டிய காலகட்டம். கொஞ்சம் உடல்நிலையில் பிரச்சனை வந்தே தீரும். சனி கொஞ்சம் உடல்நிலையை படுத்துவார், ராகுவும் சேர்ந்து ஆமேன்னு சொல்லுவார். கொஞ்சம் உடல்நிலையில கோல்டு, சளி, ஃபீவர்னு உடம்பு போட்டு பாடாப்படுத்துறது, அசதியாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அசதியாக இருக்கும், அவ்வளோதான். டயர்ட்னஸ் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூக்க முடியாமல் ஏதாவது ஒரு வேலைப்பொழு இருந்துகிட்டே கொஞ்சம் வேலைப்பொழு அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லது தானே? இதெல்லாம் இருந்தால் தானே நம்மளுக்கான ஒரு ஏன்னா இதுதான் வேணும் தான் நம்ம ஆசைப்பட்டோம். இத்தனை நாள் புத்தியாலே வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இப்போ உடம்பாலையும் வேலை செய்யுன்ற போது உடம்பு கொஞ்சம் அப்படியே படுத்தும், அவ்வளோதான். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், பயணங்கள் அதிகரிக்கும். அதன் மூலமாக அனுகூலம் தான் கிடைக்கும், எந்த நெகட்டிவும் வரப்போறது இல்லை. ஓகே. ஸோ கன்னிராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் சாமிக்கு விட்டுலாம் வேணாம், சரியா? ஏன்னா ராசிநாதனே வக்கரமாக இருக்காரு. நம்ம தப்புல ராசிநாதன் யார் வக்கரமாக சொன்னது? அதுவும் ராகுவோட சேர்ந்து. அதனால கொஞ்சம் விட்டுருவோம். ஒருவேளை பரீட்சையெல்லாம் வருது, படிச்சு தான் ஆகணும்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி இந்த விரலை வச்சுக்கிட்டு ஓம் ஐம் க்ளீம் மந்திரம் சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். நாங்கள் அஸ்தம்னு சொல்லக்கூடிய சந்திரனை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கு. மேக்சிமம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை படிக்கிற பிள்ளைங்களுக்கு 15 தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருப்பாங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். செவ்வாயும் போய் உட்காந்துட்டு அடுத்து உங்களை தான் பார்ப்பாரு. இப்படி நெருப்புடா கபாலி விடா மாதிரி இருப்பீங்க, ஸ்டாண்டர்டான இருப்பீங்க, சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க. வக்கரமாக நிவர்த்தி போ அப்படின்ற மாதிரி ஒரு வேகம் வரும், கோவம் வரும். கொஞ்சம் லைட்டாக அடுத்தவங்களால நம்ம கோவப்படும். கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், சரியா? 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் இனிக்கும், கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் வீட்டில் பார்த்துட்டே இருக்காங்க, கிடைக்கல. இந்த மாதம் கல்யாணத்திற்கான மாதமாக இருக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வீடு போய் பார்த்துட்டு வருவீங்க. நிறைய இடம், மனை, வண்டி, வாகனம் சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை இயக்குவீங்க. உங்கள் வாகனத்தை பழுது பார்ப்பீங்க, இல்லை புதுசாக வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. இதெல்லாம் இந்த தடவை நடக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்யோன்யம் அதிகரிக்கும். கொஞ்சம் உங்களுடைய ஸ்பௌஸோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கு. ஓகே. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மேல் சொன்ன அத்தனை விஷயமும் உங்களுக்கு தான் கட்கா பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தலைமைத்துவம் அதிகரிக்க போகுது. பெரும்பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். ஆனால் கூட இருக்கவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்க தான் உங்களை குளிப்பறிக்க போறான்றதை தெளிவா இருங்க. யாரோடையும் பேசாம தனியாக போய் பேசிட்டு வாங்க. ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய் பேச போறீங்க, இல்லை உங்க பாஸ்ட்ட பேச போறீங்கன்னா தனியாக போய் பேசுங்க. கூட இருக்கணும் கூட்டு போனீங்கன்னா உங்கள்கிட்ட அவன் போயிட்டு இந்த ஆள் தேவையான்னு சொல்லிட்டு வந்துடுவோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதை. அதனால கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகிரகம், ஒரு அனுசரணை வரக்கூடிய காலகட்டம். ரொம்ப நல்லா இருக்கு. சுக்கரனுடைய பார்வையும் ரொம்ப 2ஆம் அதிபதி உங்களை பார்க்கறான்ற போது வேற என்ன வேணும்? உச்சமடைஞ்சு பார்க்கிறாரு. எல்லாம் நல்லவையா கூடி வரக்கூடிய காலம். அம்பாயோட அருள் அல்டிமேட்டா இருக்கு. நிறைய அம்பிகையுடைய கடாட்சம், லட்சுமி கடாட்சம் அப்படியே நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதமா இருக்கு. கவலைப்பட வேண்டாம். 60 தாண்டிய கன்னிராசிக்காரங்கள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைல கவனமா இருக்கணும். சில பேருக்கு பித்தப்பையில கட்டி இருக்கிறது, இல்ல யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, வயிறு வலிக்கிறது, இறங்கி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி பயமுடுத்துவாங்க. உண்மையா இருக்குமான்றது டாக்டர் வெரிஃபை பண்ணி பண்ணிக்காங்க. ராகு அதை கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுக்க வச்சு டார்ச்சர் பண்ணுவார். ஸோ கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டிய நேரம் தான் இந்த மாதம். அது எந்த வயது ஒருத்தரால போய் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு மொய் எழுதிட்டு வரணும். பெருசா ஒன்றும் இருக்காது. அதனால பெருசா கவலைப்பட்டுக்காதீங்க. ஓகே. கன்னிராசிக்காரங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? சக்கரத்தாழ்வார் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் இருக்கக்கூடிய சன்னதி இருக்கான்னு போய் பாருங்க, பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி வெறும் நரசிம்மர் சன்னதியில போயிட்டு நெய் விளக்கு ஏற்றி ஒரு 3 நெய் விளக்கோ 5 நெய் விளக்கோ ஏற்றி வழிபாடு செய்து விட்டு வர தேவையில்லாத எதிரிகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளியில வந்து விடுவீர்கள். உங்களை பார்த்து பொறாம்பட்டவன் போட்டி பட்டவன்லாம் கண்டமே தெரியாம அழிஞ்சு போயிடுவாங்க. கொஞ்சம் கெத்ததி இருக்கும். வாக்குல மட்டும் கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் பேசும்போது தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பா தேவைப்படக்கூடிய காலமா இருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு. ஓகே. இதுல என்ன பார்ப்பீங்க? 2 விஷயம் பார்ப்பீங்க. நிறைய வண்டி பார்ப்பீங்க. பசுமாட்டு வண்டி பார்ப்பீங்க. ஒன்னா நீங்க ஊருக்கு போகும்போது பாக்குறது, இல்ல மொபைல் திறந்தா 2 பசுமாடு வண்டி கட்டிட்டு போற மாதிரி பாக்குறது, இல்ல கோமாத மேல இருந்து அப்படியே நகையா கொட்டுற மாதிரி பாக்குறது, இதெல்லாம் பார்ப்பீங்க. குதிரை வண்டி பார்ப்பீங்க. இது 2 பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த வண்டி பார்க்க போறீங்க. வண்டி வாங்கணும்னா 4ஆம் இடம். ஸோ நிறைய ஏன்னா அந்த இடத்துக்கும்
இந்த தடவை சனியோட பார்வை இருக்கு. அந்த நாதன் வக்ர நிவர்த்தியை அதையும் பார்க்குறாரு. அப்போ குருவுடைய பார்வை சனியோட பார்வை இணைந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை இயக்க போகுது. சுகஸ்தானம் வலுக்க போகிறது. உங்களை யாருன்னு நீங்க காட்ட போறீங்க, அடையாளப்படுத்த போறீங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஸோ கண்டிப்பா மாட்டு வண்டியோ இல்லை குதிரை வண்டியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்க. பிரபஞ்சம் உங்களோட இருக்கக்கூடிய சமிக்கைகளை காட்டக்கூடிய தனமாகத்தான் இந்த வண்டி பார்த்தல் என்பது உங்க கண்ணில் தெரியும்.